கடந்த சனிக்கிழமை நான் தரங்கம்பாடியில் இருந்து காலையிலே உபவாச ஜெபம். எனக்கு காலையில இருந்து என்னுடைய சரீரத்திலே மிகப்பெரிய பலவீனம். சில நேரங்களில் என்னுடைய பல்ஸ் 50க்கு கீழ் வந்துவிடும், எப்பொழுதாவது ஒரு முறை. ஆனால் அன்றைக்கு நான் பல்ஸ் பார்க்கல, ஆனால் நான் மிக பலவீனமாக உணர்ந்தேன். சில நேரம் நடந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், என்னால் எனக்குள் ஒரு பலம் வரவில்லை, மிகுந்த சோர்வு. எனக்கு போதகர் போன் பண்ணினார்கள், ஐயா நீங்க சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஊழியக்காரன் சாப்பிட்டுட்டு போகிறது எவ்வளவு அருவருப்பு, ஆனால் நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் அந்த படுக்கையில அப்படியே படுத்தேன். படுத்த உடனே ஆவியானவர் என்னோடு பேசினார், இது ஒரு பிசாசின் போராட்டம் என்று. ஒரு 5 நிமிடங்கள் கதறினேன், பிசாசு, நான் கர்த்தருடைய பிள்ளை, இனி என்னை தொட முடியாது, இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுத்து கதறினான். அந்த இடத்துல நல்ல சத்தமா ஃப்ரீ ஹார்ட். 5 நிமிடம் ஒரு புது பலன் எனக்கு வந்தது. எழும்பினேன், குளித்தேன். அந்த திருச்சபையினுடைய உதவியாளர் எனக்கு போன் பண்ணி, உங்களுக்கு உணவு கொண்டு வரட்டுமா என்றார். நோ, நான் எனக்கு கொடுத்திருந்த செய்தி, நான் ஒரு செய்தியை வைத்திருந்த அந்த செய்தியை தூரத்துக்கு வைத்து விட்டேன். விடுதலை என்ற தலைப்பிலே ஆவியானவர் என்னோடு அந்த படுத்திருந்த நேரத்துல பேசின செய்தியை போய் அப்படியே பேசினேன். 1.5 மணி நேரம். அன்னைக்கு 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார்.